கலைஞன் நான் குணா. இன்னைக்கு நம்ம அதிமுக அமைச்சர் ஒருத்தர், அதாவது முன்னாள் அமைச்சர் செஞ்ச ஒரு அசிங்கமான செயலை பற்றி தான் தெளிவாக சுருக்கமாக வந்துட்டு இதில் சொல்ல போகிறோம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வந்துட்டு ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதோட தலைப்பு என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு திமுக அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு அவர் முன்னெடுக்கிற போராட்டம் வந்துட்டு இதை குறித்து இதாக தான் இருக்குது. அப்படின்றப்போ அங்கே வந்துட்டு இவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திமுக வந்துட்டு ஒரு என்ன உங்கள் கனவை சொல்லுங்கள் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த திட்டத்தோட தலைப்பு அது வாசிக்கும் போதே உங்களுக்கு தலைப்பை கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும். சொல்கிறத நம்ம இப்போ என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அது இது பண்ணோன்னா படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறது அந்த மாதிரியான திட்டமாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு, அதுவும் சிரிச்சுக்கிட்டே எகத்தாளமாக மேடையில் அதுவும் மைக்கில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நயன்தாரா வேணும் கிடைக்குமான்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட ஒரு நபர் ஒரு கட்சியில் அதுவும் அமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ அவரோட அந்த காலத்தில் பதவி காலத்தில் அப்போ அங்கே இருந்த மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு மனநிலை, கேவலமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு மனிதர் வந்துட்டு அரசியலில் ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது. இருந்தால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் திருத்திக்கிட்டு வந்த பின்னாடி தான் அரசியலில் வந்திருக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டோட நிலைமையை பாருங்கள் எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குன்ட்டு. அதாவது 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு அமைச்சர் கேவலமாக எதையாவது பேசி, இதுக்கு முன்னாடி திமுக அமைச்சர் பொன்முடி வந்துட்டு ஓசிந்துக்கிட்டு இருந்தார். அது அந்த மாதிரி பல விஷயங்களில் மாட்டினார். இதே மாதிரி விஷயங்கள்லாம் அவரும் மாட்டியிருக்கு. அந்த மாதிரி இந்த திராவிட கட்சிகள் திராவிடம்னு அதில் பிடிச்சி வந்துட்டு இருக்கவங்க பூராமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு இவர் இப்படி பேசினதுக்கு வந்துட்டு தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்துட்டு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் போகாத துறையே கிடையாது. விண்வெளியிலேருந்து ஆட்டோ டிரைவர் வரைய, இன்ஜினியர், பொறியாளர், மருத்துவர், அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பெண்கள் இருக்காங்க. ஏன் உங்கள் கட்சி தலைவியான ஜெயலலிதாவே அவங்கள விட பெரிய ஒரு முன்னுதாரணம் இருக்க முடியாது. அப்படின்றக்கப்போ நீங்கள் இவ்வளவு இழிவான பேச்சுக்களை, கூடியதாக இல்லாத பேச்சுக்களை இவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறது வந்துட்டு ஏற்புடையதாக இல்லை. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி இதே போல் எங்கள் துறையில், அதாவது நடிப்பு துறையில் இருக்க பெண்களிடம் வந்துட்டு நீங்கள் பெண்களை பற்றி இந்த மாதிரி உறுதியாக இனிமேல் பேச மாட்டேன்னு உறுதியளிக்கணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களுக்கு அவங்க பக்கம் வந்துட்டு ஆதரவு கூட்டிகிட்டு இருக்கு. அமைச்சரை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்தில். கண்டிப்பாக இப்படி தான் நடக்கணும். ஏன்னா இப்போது லேஸில் நம்ம வந்துட்டு விடுற விஷயங்கள் கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப தவறான கண்ணோட்டம். இதுவே இவர் வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை வந்துட்டு இன்னொருத்தர் இப்படி சொன்னால் இவர் அதை ஏற்றுப்பாரா? இல்லை இவர் இப்போ பேசினதே அவங்க வீட்டில் இருக்கவங்க ஏற்றுப்பாங்களா சொல்லுங்கள்? ஒரு பெண்ணை பற்றி இப்படி பேசும்போது சக பெண் அவங்க மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், அவங்க ஏற்றுப்பாங்களா? அந்த மாதிரி கொஞ்சமாவது, அது இவ்வளோ வயசு இருக்கக்கூடிய ஒரு 10 பருவத்தில் இருக்கவன் பேசினான்னா சரி, அந்த அளவுக்கு இன்னும் உலகம் தெரியலை, சின்ன பையன் என்னத்தையோ இது பண்ணிட்டான்னு சொல்லலாம். இவ்வளவு அனுபவம் வாய்ந்த, அதுவும் அரசியல்வாதி அமைச்சராக இருந்து இத்தனை வருஷம் இருந்துக்கிட்டு இப்படி பேசினா இப்படி போகுமே. அந்த ஒரு அவர் எப்படி வேணா இருந்துக்கட்டும், உள்ளே வந்துட்டு நல்லவரா கெட்டவரா எப்படி வேணா இருந்துக்கட்டும். ஆனால் வெளியே பேசும்போது இப்போ எப்படி பேசணும், வைக்கணும், ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியலனா இவர் என்ன அமைச்சர் என்ன கதைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தமிழ்நாடு எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் இதுக்கு குரல் கொடுக்கணும். வெறும் சமூக ஊடகவியலாளர்களோ திரைத்துறையை சார்ந்தவங்களோ மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாரும் இதுக்கு குரல் கொடுக்கணும். அப்போ தான் நிறைவு செய்துக்கிறேன். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.